நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிட்டு, நான் சப்பாத்தியை பண்ணி வச்சுட்டு நீ சீக்கிரமா கொண்டு போய் பரிமாறு. சரிங்கம்மா. இங்க பாருங்கம்மா, நீங்க தேவையில்லாம என்ன திட்டிட்டு இருந்தீங்கல்ல, உத்தரம்மாவே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க. உத்தரா, நீ தனியா செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எங்களையும் கூப்பிட்டு இருந்திருக்கலாமே. ஆமா ஆண்டி, உங்களுக்கு எதுக்காக இவ்ளோ கஷ்டம்? இதுல கஷ்டப்படுறதுக்கு என்ன இருக்கு பிரியா? நீங்க எல்லாரும் ஜாலியா டிவி பார்த்துட்டு இருந்தீங்க. அதுவும் இல்லாம உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லாத. அதுவும் இல்லாம ரொம்ப நாள் ஆயிடுச்சே நான் என்னோட கையால சமையல் பண்ணி. போன வாட்டி நான் சமைச்சப்போ எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. ஞாபகம் இருக்குல்ல? நல்லதா போச்சு, எங்களுக்கு வேலை மிச்சமாயிடுச்சு. மாமி, மாமி, உங்களுக்கு இப்பவும் தோணலையா ஆண்டிய தடுத்து நிறுத்தினா அவங்க கிட்ட பேசணும்னு தோணலையா? தண்ணி தலைக்கு மேல போயிடுச்சு, அவங்கள தடுத்து நிறுத்துறது ரொம்ப அவசியம். மாமி, இதுக்கு அவ என்ன பண்ணுவா? தப்பு அவளோடது மட்டும் இல்ல பிரியா. உத்தரவு எனக்கு நல்லா தெரியும். தான் செய்யறது தப்புன்னு அவளுக்கு புரியுற வரைக்கும் அவ இப்படிதான் பண்ணிட்டு இருப்பான். அப்படின்னா நம்ம அதை நிறுத்தி ஆகணும். ஆனா ஆன்ட்டியும் டேடும் அவங்க இஷ்டத்துக்கு இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது மாமி. இந்த வீட்ல அதுவும் நம்ம கண்ணு முன்னாடியே அவங்களோட தப்பான உறவை எப்படி? அந்த மாதிரி எதுவும் பண்ண வேண்டாம். ப்ராப்ளத்தை இன்னும் பெருசாக்க வேண்டாம் ப்ளீஸ். மாமி, ஏதாவது பண்ணி ஆகணும். ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். ஹலோ ஹலோ அம்மா. அம்மா, நான் தான் வித்யா. வித்யா, சொல்லுமா. அம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. அம்மா, அது ஆதித்யா இருக்கார்ல, அவர் நம்ம ஊருக்கு வந்துட்டு இருக்காரு. அவருக்கு ஏதோ அங்க வேலை இருக்கான். அதனால நான் அவரை நம்ம வீட்டில தான் தங்க சொல்லியிருக்கேன். சரி. அம்மா, அப்பா எப்படி இருக்காரு? அப்புறம் தம்பி? இருக்காங்க, நல்லா தான் இருக்காங்க. என்னாச்சுமா உங்களுக்கு? என் கூட பேசுறதுக்கு உங்களுக்கு பிடிக்கலையா என்ன? என்னோட எந்த கேள்விக்கும் சரியான பதில் கொடுக்கவே இல்லையே. இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கீங்களா? நான் யாரு உன் மேல கோவப்படுறதுக்கு? நானும் எல்லா அம்மா மாதிரி உன்னை பெத்துதான் எடுத்தேன். அதுக்காக உன் மேல எனக்கு முழு உரிமை இருக்குமா என்ன? அம்மா, அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. நீங்க தானம்மா எனக்கு புரிய வச்சீங்க ஒரு பொண்ணோட சொந்த வீடு அவளோட மாமியார் வீடு தான். அதனால இதை எப்படி எடுத்துக்கோங்களேன். உங்க பொண்ணு இந்த புகுந்த வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருக்கா. எந்த சூழ்நிலையிலும் நீங்க என்னோட சந்தோஷத்தை தானமா விரும்புவீங்க. ஆமாமா, நான் உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கேன். உங்க மேல சத்தியமா. அப்புறம் ஒருவேளை உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே இங்க வந்து பாத்துக்கோங்க. எல்லாரும் என்ன ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாங்க, ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்கம்மா. அதுவும் முக்கியமா கௌதம். அதனாலதான் இத்தனை நாளா உனக்கு அம்மாவோட ஞாபகமே வரலையா? உனக்கு அப்பா அம்மா இருக்காங்கிற விஷயத்த மறந்தே போயிட்டியா நீ? இல்லம்மா, என்னால எப்படி உங்க எல்லாரையும் மறக்க முடியும்?
என் மனசுல நீங்க எப்பவுமே இருப்பீங்க. யாரெல்லாம் நம்ம மனசுல இருக்காங்களோ அவங்கள மறக்கவே முடியாதுமா. சரியா தானே சொல்றேன்? அது என்னுடைய சில திங்ஸ் இருக்கு, எடுத்துட்டு போகலான்னு வந்தேன். நீங்க இருப்ப நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கல. நான் நினைச்சேன் நீ வீட்டுல இருப்பேன்னு. சரி, வித்தி அப்படி இருக்கா? நீ எனக்கு எதையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது உன்னோட ஆஃபீஸ். நீ எப்போ விருப்பப்பட்டாலும் இங்கே வரலாம். கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போகணும். நான் கிளம்புறேன். நீ நல்லா இருக்கியா? எனக்கு நான் நல்லா இருக்கேன். உன்னோட அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நீ வீட்டை விட்டு எங்கே போயிட்டான்னாங்க. எங்க இருக்க? நான் எங்க இருந்தாலும் நல்லா தான் இருப்பேன். நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஐ எம் ஃபைன். பாய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சீனு, நீ ரூமுக்கு போமா. போப்பா. இந்த நடு ராத்திரியில எதுக்காக ரூமை கிளீன் பண்ணிட்டு இருக்க? ஒண்ணுமே புரியலையே. அப்புறம் இந்த புது புது பெட்ஷீட்லாம் எதுக்கு? நாளைக்கு ஆதி இங்க வரப்போறாரு. அவருக்கு ஏதோ நம்ம கிராமத்துல வேலை இருக்கா. சரி, பரவாயில்ல. இதனால நம்ம ரெண்டு குடும்பத்துக்குள்ள நடந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு ஏற்படும்னா அது சந்தோஷம்தான். நீங்களும் அதைத்தானே விரும்புறீங்க? நம்ம ரெண்டு பேர் குடும்பத்துக்குள்ள மனஸ்தாபம் உருவாயிடுச்சு, அது முழுசா விலகணும்னு. இங்க பாருமா, எப்போ வித்யாவே அங்க இருக்க முடிவு பண்ணிட்டாலோ அதுக்கப்புறம் பொண்ணு வீட்டுக்காரங்களா இருக்கிற நாம மூஞ்சி தூக்கி வச்சிருந்தா நல்லா இருக்காதுல்ல. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம பொண்ணு அவங்க வீட்டுல தானே இருக்கிறா. சரியா சொன்னீங்க. இங்க பாருங்க, காலையில போய் எல்லா மளிகை சாமானும் கரெக்டா வாங்கிட்டு வந்துருங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஆதிக்கு இந்த வீட்டுல எந்த குறையும் இருக்க கூடாதுங்க. அப்புறம் போன தடவை மாதிரி அவ கட்டிக்கிறதுக்கு உங்க லுங்கி கொடுத்துறாதீங்க. என்ன அங்கே நின்று என்னைய பாத்துட்டு இருக்கீங்க? கொஞ்சம் வாங்க, இதை எடுத்து வெளியில போடலாம். புடிங்க. இத தூக்கி வெளியில வச்சிடுறேன். இடம் கிளியர் ஆயிரும்.
அண்ணே எத்தனை மணிக்கு கிளம்புறோம்? ஜெகதீஷ், நீ எல்லாம் கூட வர வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். அண்ணே அது எப்படி நான் என்னுடைய அவசியம் இல்லாம இருக்க முடியும்? அதாவது அனுமானம் இல்லாம ராமரால மட்டும் எப்படி தனியா போக முடியும்? அண்ணே அதெல்லாம் முடியாது, நான் உங்க கூட வந்தே ஆகணும். ஆமா அண்ணே அண்ணே அண்ணே, எத்தனை நாளைக்கு அப்புறம் உங்க முகத்துல இப்படி ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியுது தெரியுதானே? அண்ணே அண்ணே ப்ளீஸ் அண்ணே, ஒத்துக்காங்கண்ணே அண்ணே ப்ளீஸ்ண்ணே அண்ணே. சரி சரி வா வா, காலையில் சீக்கிரமா கிளம்பணும், வேண்டியதா ரெடி பண்ணிக்க போ. தேங்க்யூண்ணே, தேங்க்யூ வெரி மச். நான் போய் ரெடி ஆயிடுறேன். ஜெகதீஷ்க்கு என்னாச்சு? அவனுக்கு கொஞ்சம் ஆஃப் மைண்ட் ஆயிடுச்சு, என் கூட வரணும்னு ஒத்த கால நிக்கிறான். என்னால நம்பவே முடியல நீ இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்டு இருக்கேன்னு. அதுவும் எத்தனை நாளைக்கு? எப்ப திரும்ப வருவ? மறுபடியும் முதல்ல இருந்தா? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, சீக்கிரம் வேலை முடிஞ்சிச்சுன்னா உடனே கிளம்பி வந்துருவேன்னு. நான் ஒரு விஷயத்தை கேட்கட்டுமா? கிராமத்து மக்களை ஊக்குவிக்கிறது சரியா வரும்னு உனக்கு தோணுதா? நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்களே இந்த கொள்கைக்கு எதிராக இருக்கும்போது அப்புறம் அந்த கொள்கைக்காக ப்ரோக்ரஸ்க்காக எந்த அடி எடுத்து வச்சாலும் அவங்களால எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? இப்போ நாங்கள் போய் ஒன்றும் மிரட்ட போறது இல்லை, அவங்களுக்கு புரிய வைக்க போறோம். இதனால அவங்களுக்கு தான் லாபம் கிடைக்கும். கண்டிப்பா அவங்க நாங்கள் சொல்றதை புரிஞ்சுப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. ஆதித்யா, நீ உன்னை பத்திரமா பாத்துக்கோ. இந்த கிராமத்து ஆளுங்க ரொம்ப பிடிவாதக்காரங்க, அப்புறம் தெளிவாவும் இருப்பாங்க. சின்ன விஷயத்துக்கு சந்தோஷமும் படுவாங்க, அப்புறம் சின்ன விஷயத்துக்கு கோபமும் படுவாங்க. நீ என்னை பத்தி கவலைப்படும் போது எனக்கு அங்க சந்தோஷமா இருக்கும். நீ முதல்ல கவலை விடு, எனக்கு எதுவும் ஆகாத. ஆனா ஒண்ணு மட்டும் நான் உன்னை நிறைய மிஸ் பண்ணுவேன் தெரியுமா? நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இந்த பவுச்சி எங்க வச்சுன்னு தெரியலையே, எங்க வச்சிருப்பேன்? நீ பண்ற விஷயத்துல நான் பயந்தே போயிட்டேன். என்னங்க நீங்க எல்லாமே நான் எப்படி இருக்க போறேன்? அட இதே வார்த்தையை நீ கொஞ்சம் அழுத்தி சொல்லியிருந்தனா என்னால போகவே முடியாது. அப்ப நீங்க போகாதீங்க. உங்களை அங்க போக சொல்லி எந்த டாக்டர் சொன்னாங்க? இத பாரு, புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ண சிட்டு. எல்லாத்தை விட இந்த குடும்பம் தான் எனக்கு முக்கியம், அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. ஆமா அட சிட்டு, இது மாதிரி பார்த்து என்னை வெளியில போக விடாம தடுக்காத. இப்படிலாம் செஞ்சு என் கடமையை தடுக்க முடியாது. ஆமா அப்படியா? அதுக்கு முன்னாடி உன் கண்ணுல இருக்கிற இந்த மை, அதுக்கு முன்னாடி என் கண்ணில் தண்ணீர் வரத்துக்குள்ள என்ன போக விடுச்சிட்டு. சரி அப்ப நீங்க கிளம்புங்க. உங்களை போக வேண்டாம்னு சொல்ல நான் யாரு? அடடடடா, இன்னைக்கு தான் முதல் தடவையா எனக்கு தோணுது உன் பேரு சிட்டுன்னு வைக்கிறதுக்கு பதிலா அனார்கலின்னு வச்சிருந்திருக்கலாம். ஆனா எனக்கு சலீம்ல யாரும் தேவையில்லை. எனக்கு என்னோட புருஷனை தான் பிடிக்கும். ஆனா அவர் என்னடானா என்ன சலீம் மாதிரி விட்டுட்டு போறாரு. அட சிட்டு, சொல்றத கேளு. கவலைப்படாத, நான் ரொம்ப நாளைக்கு அங்க தங்க மாட்டேன், சீக்கிரம் வந்துருவேன். நிஜமாவா? கண்டிப்பா. சத்தியமாவா? அப்ப சரி. சிட்டு சிட்டு, ஜெகதீஷ், அம்மா உங்க ரெண்டு பேரோட ரொமான்ஸும் முடிஞ்சிருச்சுன்னா போய் டேபிள் ரெடி பண்ணுங்க. சரிம்மா. சரிம்மா. இருங்க, அங்க எங்க போறீங்க? இந்த பக்கம் போங்க. இருக்காங்களே, போங்க. அம்மா, மகாராணிக்கு என்ன ஆச்சு? மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா? நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, நீ என்னை விட்டு பிரிஞ்சு போற. இன்னும் போக கூட இல்லை. இருந்தாலும் அதை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ இல்லாம நான் இங்க எப்படி இருக்க போறேன்னு தெரியல. நான் ரொம்ப தனியால் ஆயிடுவேன். யோசிச்சு பாரு ஆதித்யா, உத்ரா ஆண்டி இங்க எவ்வளவு தனியா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன தனியாவா இருக்காங்க? நம்ம தான் எல்லாரும் கூட இருக்கோம்ல. இல்ல ஆதித்யா, அவங்க கூட இருக்கிறது, அவங்க ஒண்ணா இருக்கிறது, ஒரு வாழ்க்கை துணையோட இருக்கிறது எல்லாமே வேற வேற. எல்லா சுக துக்கத்திலையும் கஷ்டத்திலையும் அவங்க கூடவே இருக்கணும்.
அப்புறம் உத்ரா ஆண்டிக்கு இந்த சந்தோஷம் இன்னைக்குமே கிடைக்கல, கல்யாணத்துக்கு அப்புறமும் கிடைக்கல. நீ அவங்களோட தனிமையை அவங்க கண்ணிலேயே பார்க்கலையா? இது நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை பிரியா. இது வரைக்கும் கவனிச்சதே இல்லை. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, சித்திக்கு நிறைய வேலை கொடுத்து அவங்க தனிமையை போக்க பாருங்க. அப்படி வேலை இருந்தா தனிமையை பத்தி அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. புரியுதா? இதெல்லாம் அதுக்கு தீர்வே கிடையாது. தீர்வு இல்லைன்னா வேற என்ன பண்றது? ஆதித்யா, நான் என்ன நினைக்கிறேன்னா, ஏன் நம்ம உத்ரா ஆண்டிக்கு மறுமணம் பண்ணி வைக்க கூடாது? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஏன் நம்ம உத்ரா ஆண்டிக்கு மறுமணம் பண்ணி வைக்க கூடாது? இது என்னடி பேசிட்டு இருக்கீ? ஆதித்யானால புரிஞ்சுக்க முடியுது, இதெல்லாம் கேட்க வித்தியாசமா இருக்கும். இந்த சமுதாயம் என்ன யோசிக்கும், இந்த மக்கள் என்ன யோசிப்பாங்க. ஆனா ஆதித்யா, ஒரு வாட்டி நீ உத்ரா ஆண்டியோட இடத்துல இருந்து யோசிச்சு பாரு. அவங்களுக்கு அப்படி என்ன வயசாச்சு? அவங்க முன்னாடி ஒரு பெரிய வாழ்க்கையே இருக்கு. நான் ஒத்துக்கிறேன், இப்ப அவங்க கூட தாரா இருக்கான்னு. ஆனா தாராக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு குடும்பம்னு ஒண்ணு தேவை இல்லையா? அவங்களுக்கு உரிமை இல்லையா? அவங்க வாழ்க்கைக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தா? நான் பார்த்துட்டு இருக்கேன், அவங்க இந்த குடும்பத்துல ஒருத்தரா மாறணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆதித்யா. ஆனா ஆதித்யா, நம்ம குடும்பம் தானே. அவங்களுக்கு அவங்க குடும்பம்னு ஒண்ணு வேணும். நான் உன்கிட்ட எதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா, நான் என்ன சொல்ல வரேங்கிறத நீ புரிஞ்சுப்பன்னு எனக்கு தெரியும். எனக்கு புரியுது. ஆனா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? ஒருவேளை உத்ராண்டியோட மறுமணத்துக்கு முதல்ல நீ ஒத்துக்கிட்டேன்னா, அப்புறம் எனக்கு நம்பிக்கை இருக்கு வீட்டுல யாரும் இதுக்கு மறுப்பு தெரிவிக்க மாட்டாங்கன்னு. அப்புறம் நம்ம தப்பா எதுவும் பண்ணலையே. நம்ம உத்ராண்டியோட சந்தோஷத்துக்காக தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்கு உரிமை இல்லையா அவங்களோட வாழ்க்கைக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்க? அப்பா பாசத்தை அனுபவிக்க தாராக்கு உரிமை இல்லையா? இருக்குல்ல. எனக்கு நம்பிக்கை இருக்கு வீட்டுல எல்லாரும் ஒத்துப்பாங்கன்னு. பார்க்கலாம். இப்ப பாருங்க டாட், எப்படி நான் உங்க சூழ்ச்சிய உங்க பக்கமே திருப்புறேன்னு. கேள்வி கேட்கறவங்க வரிசையா ஒவ்வொருத்தரா கேளுங்க ப்ளீஸ். அந்த பயங்கரமான குற்றவாளி போலீஸ் கஸ்டடியில இருந்து எப்படி தப்பிச்சு போனா? இதுக்கு யாரு பொறுப்பு? இதுல இருந்து தெரியுது போலீஸ் அவங்க டியூட்டியை ஒழுங்கா பார்க்கலன்னு. அதோட நான் உங்ககிட்ட இன்னொரு கேள்வியும் கேட்க ஆசைப்படுறேன் சார். அந்த கைதி சிறையில இருக்கும்போது உங்களால அவனை கண்காணிக்க முடியலனா, அப்ப வெளியில சுத்திட்டு இருக்கிற மற்ற குற்றவாளிகளை எப்படி உங்களால கண்காணிக்க முடியும்? சார், இது போலீஸோட கவன குறைச்சல் சொல்லுவீங்களா இல்ல வேற ஏதாவதா? நீங்க கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டு முடிச்சிட்டீங்களா? இப்ப நான் பேசலாமா? எப்போ இந்த டிபார்ட்மெண்டோட ஹெட்டான டிஏஜி மாதிரி ஒரு சீனியர் ஆபீசரையே அரெஸ்ட் பண்ண முடியுது, கம்பிகளுக்கு பின்னாடி அவரை நிக்க வைக்க முடியுதுன்னா இதுக்கு அர்த்தம் என்னன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமம். சில தப்பான அபிப்பிராயம் வந்த பிறகு நான் நிரபராதியா இருந்தாலும் என்ன குற்றவாளியா டிபார்ட்மெண்ட் கருதி அரெஸ்ட் பண்ணி என்ன ஜெயில அடைச்ச பிறகு கூட நான் மதிச்சு நடந்தேன். ஏன்னா நான் சட்டத்தை மதிக்கிறவன். இப்ப அந்த கிரிமினல் தப்பிச்சு போனதை பத்தி சொல்லணும்னா அது எங்க டிபார்ட்மெண்டோட தப்புதாங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா யாராவது ஒரே ஒருத்தர் பண்ண தப்பால மொத்த டிபார்ட்மெண்ட்டையும் குறை சொல்றது நியாயம் இல்லை. யார் அந்த தப்ப பண்ணியிருந்தாலும் சரி, யார் அந்த கேஸுக்கு பொறுப்பா இருந்தாங்களோ அவங்கள நான் சட்டப்படி தண்டிச்சே தீருவேன். அவங்களுக்கு மன்னிப்பே இல்லை. நான் உங்களுக்கு வாக்கு தரேன், இதுக்கப்புறம் இந்த கேஸை நானே ஹேண்டில் பண்ண போறேன். எங்க ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டே இந்த கேஸை முழு மூச்சா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரமே அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சு அவனை அரெஸ்ட் பண்ணியே தீருவேன். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. That's all. Okay, thank you sir. சார், எங்களோட தகவல் படி இதுக்கு இன்சார்ஜ் நீங்க தானே? என்ன வருமா எல்லாம் ஏற்பாடு இத பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க?
எங்க வச்சிருக்கேன்? சதுரா கிராமத்துக்கிட்ட ஒரு சிகப்பு பில்டிங் இருக்கு, அங்கதான் சார் வச்சிருக்கேன். நான் அங்கே தான் போயிட்டு இருக்கேன். இவங்களையும் சரியான நேரத்துக்கு அங்கே வர வச்சிருக்கேன். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க சார், எல்லாம்